ஓகே. மாஷா அல்லாஹ். ஹைர். இப்பொழுது அடுத்ததாக அ இன்றைய பாடத்தை யார் வாசிட்டு வந்தார்கள் இது? நேற்றைய வகுப்பில நாங்க சொன்னோம், இன்றைக்குரிய எஞ்சிய பகுதியை பார்த்துவிட்டு வருமாறு சொன்னோம். யார் பார்த்துட்டு வந்தது பாடம்? من منكم راجع المادة قبل حضور الدرس؟ ما شاء الله. صفية بنت مشرف. أحسنت. أرجو أن تضعوا أسماءكم باللغة العربية حتى أقرأ. إلا كيف أقرأ يعني اسم الجوال يعني كيف؟ ما يناسب يا شيخات. أرجو أن تعدلوا الأسماء باللغة العربية، وأقل شيء اسمكم الحقيقي حتى أنادي بالاسم. طيب، الآن ندخل في الدرس اليوم. طيب، آه هكذا دخلنا في الدرس. آه சென்ற வகுப்புல நாங்க வந்து ஆஹ், சூரா ஆல இம்ரானின் ஒரு வசனத்துக்கான விளக்கத்தை நாங்கள் பார்த்திருந்தோம். இதுதானே? சூரா ஆல இம்ரானுடைய 96வது 97வது வசனத்துக்கான விளக்கத்தை தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம். காபாவினுடைய வரலாறு, அதே நேரத்தில் ஹஜ் கடமையாக்கப்பட்ட வரலாறு, அதனைத்தான் நாங்கள் படித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆஹ், தற்பொழுது நாங்கள் நேற்று விட்ட இடத்திலே இருந்து அஹ், பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். 97வது வசனத்தின் இறுதிப் பகுதி. அஹ், وَلِلَّهِ عَلَى النَّاسِ حَجُّ الْبَيْتِ مَنِ اسْتَطَاعَ إِلَيْهِ سَبِيلًا. அப்ப இதுல வந்து அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான்? மனிதர்களில் ஹஜ் செய்வதற்கு ஆற்றல் உள்ளவர்கள், வசதி வாய்ப்பு உள்ளவர்கள் ஹஜ் செய்வது கட்டாய கடமை என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான். இன்ன ஷஅயிரத்தல் ஹஜ்ஜி பைத்தில்லாஹி தஆலல் ஹராம் فرض واجب لله عز وجل على من قدر من أهل التكليف على القصد إليه. ها؟ وذلك بتوفر القدرة المالية والبدنية وغيرهما مما يحقق الاستطاعة. அதாவது பண வசதி, உடம்புல ஆற்றல், இவைகளிலிருந்து அத்தோடு அதனோடு இணைந்த தேவையான விடயங்கள், மக்காவுக்கு சென்று வரும் வரைக்கும் தேவையான ஏற்பாடுகள் இருக்கக்கூடிய நேரத்திலே அவருக்கு ஹஜ் செய்வது கட்டாயம் என்பது அந்த வசனத்தினுடைய நேரடியான தஃப்சீர், விளக்கம். அதுதான் தஃப்சீர். தஃப்சீர்னா என்ன நாங்கள் ஏற்கனவே சொல்கிறோம். யாருக்கு தெரியும் தஃப்சீர்ண்டா என்ன? ம் தஃப்சீர்னா சிலாக்கள் என்ன நிறைய பயான் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆ? தஃப்சீர்னா என்ன? யாரு சொல்லலாம்? அல்லாஹ் விளக்கம். தாலா அந்த ஆயத்திலிருந்து என்னத்தை நாடுறானோ அதுதான் தஃசீர். சந்த் பாரக்கல்லாஹ் ஃபீக். பயானு மஅனல் முராதி மினல் ஆயா. எப்படி? பயானு அல் மஅனல் முராத் மினல் ஆயா. வசனத்திலே இருந்து என்ன கருத்து நாடப்படுகிறதோ அதனை புரிந்து கொள்வது. என்ன கருத்து நாடப்படுகிறதோ அதில் ஏதாவது ஒரு கருத்தை விளங்குவதல்ல தஃப்சீர். அல்லாஹு தஆலா என்ன நாடுகிறான் என்பதை சரியாக புரிவது. இல்லாட்டி அந்த வசனத்தை வைத்து நிறைய விஷயங்களை வழங்கலாம். நிறைய விஷயங்களை விளங்கலாம். ஆனா அதெல்லாம் எங்களோட நோக்கம் இல்லை. எங்களோட நோக்கம் வந்து அல்லாஹ் நாடக்கூடியது என்ன என்பதைத்தான் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஹ் எனவே இதுதான் இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா எங்களிடத்தில் எதிர்பார்க்கக்கூடிய முக்கியமான விடயம், நேரடியான விடயம் அதுதான்.
அடுத்ததாக அல்லாஹ் தஆலா என்ன சொல்கிறான், وَمَنْ كَفَرَ فَإِنَّ اللَّهَ غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. யார் மறுக்கிறார்களோ அவர்கள் அகிலத்தார்களை விட்டு அல்லாஹ் தஆலா தேவையற்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். அப்ப இதனுடைய கருத்து, وَمَنْ جَحَدَ فَرْضَ الْحَجِّ فَأَنْكَرَ وُجُوبَهُ وَكَفَرَ بِهِ. ஹஜ் கடமை இல்லை என்று யாராவது மறுத்தால் فإن الله غني عنه, அவரை விட்டு அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். وعن حجه, அவருடைய ஹஜ்ஜை விட்டு அல்லாஹ் தஆலா தேவையற்றவன். وعن سائر خلقه, அது மாத்திரமல்ல உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களிலுமே அல்லாஹ்க்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா எப்படி சொல்லி இருக்க வேண்டும், அந்த ஹஜ்ஜை மறுத்தவரிடத்தில் எனக்கு என்ன தேவையும் இல்லை என்றுதான் சொல்லி இருக்க வேண்டும். ஆனால் அப்படி சொல்லாமல் என்ன பொதுவாக சொல்லி இருக்கிறான். ஏன் என்பதை இன்ஷா அல்லாஹ் பின்னால் நாங்கள் பார்ப்போம். ரைட். இப்பொழுது நாங்க அடுத்த பகுதிக்கு வருவோம். நாங்க இதுவரைக்கும் என்ன பார்த்தீங்க, கரீபுல் கலிமாத், முஷ்கிலுல் ஆராப், அதுக்கு பின்னால என்ன பார்த்தோம், யார் ஞாபகப்படுத்தலாம் என்னென்ன விஷயங்கள் நாங்க பார்த்துக்கிறோம். கரீபுல் கலிமாத், முஷ்கிலுல் ஆராப், மூணாவது என்ன, تفسير الإجمال. அல் மஅனல் இஜ்மாலி. என்ன அல் மஅனல் இஜ்மாலி. அதே போல தஃப்சீருல் ஆயாத். அதுக்கு பின்னால தஃப்சீருல் ஆயாத்தில் நாங்கள் முக்கியமாக பார்த்த ஒரு விடயம் என்ன, முனாசபாத்துல் ஆயத்தி லிமா கப்லஹா, முன்னால் உள்ள வசனத்துக்கும் இந்த வசனத்துக்கும் இடையில் உள்ள தொடர்பு என்ன என்ற விடயம் முக்கியமான ஒரு விடயமாக நாங்கள் பார்த்தோம். இல்முல் முனாசபாத் ஒரு கலை இருக்கிறது, அதற்கு தனி நூல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதிலே சென்றால் நாங்கள் ஒரு சூறாக்களுக்கு இடையிலே உள்ள தொடர்பு, ஒரு சூறாவின் ஆரம்பத்துக்கும் இறுதிக்கும் உள்ள தொடர்பு, அதே போல முன்னால் உள்ள வசனம் பின்னால் உள்ள வசனத்துக்கு இடையில் உள்ள தொடர்பு எல்லாம் நாங்கள் அந்த கலையிலே நாங்கள் படிக்கலாம். அது போன்ற நூட்களிலே நாங்கள் படிக்க முடியும். அடுத்தது அது என்ன, அது சொல்லப்படக்கூடிய அந்த தொடர்பு, முன்பின் வசனங்களுக்கு இடையில உள்ள அந்த தொடர்பு, ஆயத்து வசனங்கள் அத்தியாயங்களுக்கு இடையில் உள்ள தொடர்பு, இந்த சம்பந்தமெல்லாம், இந்த தொடர்பெல்லாம் இதெல்லாம் ஒரு இத்திஹாத் தான், ஒவ்வொருவருடைய ஆய்வுகள். கட்டாயம் அதுதான் நோக்கம் என்று எங்களால் உறுதியாக சொல்ல முடியாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் ஒரு விளக்கம் சொல்லும் பொழுது இன்னொருத்தர் இன்னொரு விளக்கம் சொல்றதுக்கு வாய்ப்பு இது என்பதை நாங்கள் கட்டாயம் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இப்ப நாங்கள் வருவோம் அல் ஃபவாயிது தர்பவியா. அப்படின்னா வாழ்க்கைக்கான பாடங்கள், இந்த வசனங்கள் தரக்கூடிய வாழ்க்கை பாடங்கள். இது நாங்கள் தஃப்சீர் அல்ல, இது என்ன, இது தஃப்சீரா என்ன, இது எதுல உள்ளடங்கும், யாரை தெரியும்? அப்போ ததாரசுல் குர்ஆன் அகாடமியில் உள்ள ஆக்களுக்கு தெரிஞ்சுக்கணும் நினைக்கிறேன். தஃப்சீர் இல்லாட்டி அப்படி என்றால் என்ன? இந்த குர்ஆன் ஆயத்தின் மூலமாக தரக்கூடிய சட்டதிட்டங்களுக்கு அதுக்கு என்ன சொல்லணும், என்ன பேரு, ஹுக்கும். அதுக்கு சொல்லுவோம் இஸ்திம்பாத். அது ஃபவாயிதுல் முஸ்தம்பதா. இஸ்திம்பாத்னா என்ன, இந்த தஃப்சீர்னு சொன்னால் நேரடி அர்த்தம். சில ஆக்கள் கேட்கலாமே, நீங்க இப்ப சொல்லக்கூடிய இந்த படிப்பினை எல்லாம் நீங்க ஆரம்பத்திலேயே சொல்லிக்கலாமே தஃப்சீர்ல, ஏன் வேற அதை பிரிச்சு இப்படி ஃபவாயிது தர்பவியான்னு போட்டு சொல்லணும் அப்படின்னு கேட்டா, அது ஒரு தஃப்சீர் இல்ல, இது நேரடியான கருத்தல்ல. இது அதுல இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய மேலதிகமான படிப்பினைகள், மேலதிகமான ஆழமான விளக்கங்கள். தஃப்சீர்னு சொல்லும் பொழுது நாங்கள் ஆழமான விளக்கங்கள் தஃப்சீர் அல்ல, நேரடியான விளக்கம் தான் தஃப்சீர். ரைட். இப்ப பார்ப்போம், உதாரணத்துக்கு இந்த வசனத்தை பாருங்க. முதலாவது சொல்றாங்க, இது இந்த நாங்க படிச்ச ஆயத்தோட சம்பந்தம் இல்லை, குல் ஸதகல்லாஹ் வத்தபிஅ மில்லத இப்ராஹீம ஹனீஃபா என்ற வசனத்தோட சம்பந்தப்பட்டது. அதை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாரு, சரி அது தேவை, அடுத்ததுக்கு வருவோமே, நாங்க அடுத்ததுக்கு வருவோம். அடுத்த வசனத்துக்கு நாங்க வருவோம். ரெண்டாவது ஃபாயிதா, في قوله تعالى إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا.
முதலாக மக்களுக்காக வந்து நிர்மாணிக்கப்பட்ட வீடு பள்ளிவாயில் மக்காவில உள்ள வரக்கத்து செய்யப்பட்ட அந்த பள்ளிவாயில் தான் என்று அல்லாஹ் சொல்றார். அப்ப இதனுடைய தஃசீர் என்ன? தஃசீர் வந்து இதுதான். முதலாவது மக்கள் வணங்கி வழிபடுவதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளிவாயில், முதல் பள்ளிவாயில் மக்காவில் உள்ள காபா என்பதுதான் இதனுடைய தஃசீர். அப்படித்தானே? இப்ப இவர் என்ன ஃபாயிதா சொல்றாரு அப்படின்னு பாப்பா. தஅதீமு பைத்தில்லாஹில் ஹராம், அல்லாஹ்வினுடைய பள்ளிவாயிலை, அந்த காபாவை நாங்கள் கௌரவப்படுத்த வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? கௌரவப்படுத்த வேண்டும். ரைட். கௌரவப்படுத்த வேண்டும் என்பது இந்த வசனத்துல இருக்குதா இல்லையா? நேரடியா இருக்குதா? இல்ல இல்ல. இல்ல. ரைட். அதனாலதான் நாங்க என்ன சொல்றோம், அதுக்கு ஃபாயிதான்னு சொல்றோம். முதலாவது உருவாக்கப்பட்ட பள்ளிவாயில் என்று சொல்லும் பொழுது அதில இருந்து நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புரிதல் தான் மேலதிகமான ஒரு புரிதல். என்ன? அதனை கண்ணியப்படுத்த வேண்டும். ஏன்னா முதலாவது சாதாரணமான பள்ளி வாயிலையே நாங்கள் கண்ணியப்படுத்த வேண்டும் என்றால், முதலாவது உருவாக்கப்பட்ட பள்ளி வாயில் என்றால் அதுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி, ஒரு ஆழமான ஒரு சிந்தனையின் அடிப்படையில் தான் என்ன செய்யப்படுகிறது, அந்த விளக்கம் பெறப்படுகிறது. எனவே வந்து நாங்க தஃப்சீரையும் இந்த இஸ்திம்பாத்தையும் வித்தியாசப்படுத்தி புரிந்து கொள்வது மிக முக்கியமானது. நிறைய பேர் என்ன செய்யறாங்கன்னா, நேரடி அர்த்தத்தை உட்கு போட்டு ஆழமான தூரமான அர்த்தங்கள்ல மட்டும்தான் கவனம் செலுத்துறாங்க. அதனாலதான் அவங்கள பொறுத்தவரையில இந்த சஹாபாக்களுடைய, தாபியங்களுடைய, இமாம்களுடைய தஃப்சீர் எல்லாம் அவங்களுக்கு பெருசா விளங்குறது இல்லை. ஒரு நவீன காலத்துல எங்களோட இலங்கையைச் சேர்ந்த ஒருத்தர் ஒரு தஃப்சீர் ஒன்று எழுதினாரு. அதுல அவர் சொல்றாரு வந்து, பழங்காலத்து தஃப்சீர்களுடைய அந்த அமைப்பு குர்ஆனை புரிவதற்கு தடையாக அமைந்துள்ளது என்று சொல்றாரு. அவருடைய நோக்கம் என்ன? நவீன காலத்துக்கு ஏற்ற மாதிரி விளக்கங்கள் எல்லாம் அதுல இல்ல, நேரடியான கருத்தை மட்டும் சொல்லிவிட்டு செல்கிறார்கள். எனவே அதனால் எங்களுக்கு பயனடைய முடியாது என்று அவருடைய ஒரு கருத்து. அது தவறான ஒரு கருத்து. காரணம் என்ன? அவங்க தஃப்சீரையும் இஸ்திம்பாத்தையும் புரிந்து கொள்ளவில்லை. ஆரம்ப கால அறிஞர்கள் தஃப்சீருக்குத்தான் முக்கியத்துவம் வழங்குவார்கள். இஸ்திம்பாத் என்பதற்கு முக்கியத்துவம் வழங்குவது குறைவு. எனவே இஸ்திம்பாத் தான் நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் ஆகும். நிறைய பேருக்கு இன்ட்ரெஸ்ட் எதுன்னு கேட்டா இஸ்திம்பாத் தான். கொஞ்சம் ஆழமான ஒரு விளக்கம் சொன்னால்தான் என்ன, அது தஃப்சீர் வகுப்பு மிச்சம் சிறப்பாக இருந்தது என்று சொல்வார்கள். நல்ல நல்ல விளக்கமெல்லாம் சொன்னார் அவரு அப்படி என்று சொல்லுவாங்க. ஆனா உண்மையில அப்படி அல்ல. நேரடி கருத்தை நன்றாக புரிந்து கொள்வது, அல்லாஹ் சொல்ல வருவதை அதுக்கு சஹாபாக்கள் கொடுத்த விளக்கம், அறிஞர்கள் கொடுத்த விளக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்வதுதான் முதன்மையானது. அதுக்கு பின்னால்தான் அடுத்த விஷயங்கள் எல்லாம் இரண்டாம் தரமானது. அடுத்ததாக மூன்றாவது விடயம் என்ன? வலில்லாஹி அலன் நாஸி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததாஅ இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்ன அல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன். இதுல உள்ள நேரடி கருத்து நாங்க ஏற்கனவே பார்த்துட்டோம். அப்ப இதுல வந்து அல்லாஹ் மேலதிகமான விடயம் என்ன இருக்கிறது? ஹஜ் கடமை என்பதுதான் நேரடி அர்த்தம். இதுல உள்ள மேலதிகமான விடயம் என்னவென்றால் தூண்டுதல். ஹஜ்ஜுடைய கடமையை செய்வதற்கான ஒரு தூண்டுதல் இருக்கின்றது. யாருக்கெல்லாம் ஹஜ் கடமையோ அவர் அதனை தாமதிக்காமல் அவசரமாக செய்துவிட வேண்டும் என்பதை இந்த வசனம் உள்ளடக்கி இருக்கிறது. இது நேரடியான கருத்தில் அது வராது. கடமையான ஒன்றை தாமதப்படுத்தக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த விளக்கம் சொல்லப்படுகிறது. அடுத்ததாக பாருங்கள், நாலாவது விளக்கம் இஃப்திகார் இலல்லாஹ், அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் தேவையுடையவர்களாக இருப்பது. அல்லாஹ்வின் பக்கம் எங்களுடைய தேவையை நாங்கள் உணர்வது. ஏன்? அதை எங்கிருந்து நாங்கள் பெற்றோம்? ஃபஇன்ன அல்லாஹ கனிய்யுன் அனில் ஆலமீன் என்பதிலிருந்து பெற்றோம். எப்படி பெற்றோம்? நேரடியாக பெற்றோமா? இல்லை. ஏன்? அல்லாஹ் எப்படி பெற்றோம் என்றால், அல்லாஹ் தஆலா அகிலத்தார்கள் அனைவரை விட்டும் தேவையற்றவராக இருந்தால் நானும் நீங்களும் ஒரு தனி மனிதர்களாக அல்லாஹ்விடத்தில் எப்படி என்ன பெருமதி எங்களுக்கு இருக்க போகிறது? முழு உலகத்தில் உள்ள மக்களுமே அல்லாஹ்க்கு தேவை இல்லைண்டா நாங்க தனி மனிதர்கள் சிலர் என்ன அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் அல்லாஹ்விடத்தில் எங்களுக்கு கிடைத்து விட போகிறது என்று நாங்கள் சிந்தித்து அல்லாஹ்வின் பக்கம் நாங்கள் நிறைய தேவை உள்ளவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல் ஃபவாயிதுல் இல்மிய்யா வல் லதாயிஃப், நுணுக்கமான சில விடயங்கள், மேலதிகமான கல்வி ரீதியான சில விடயங்கள். நேரத்தோடு உள்ளது எங்களுடைய வாழ்க்கையோட இது இஸ்திம்பாத் தான். இவைகளும் இஸ்திம்பாத்து தான். ஆனால் இஸ்திம்பாத் பல வகை. மேல சொன்னது வந்து வாழ்க்கை பாடங்கள். இப்பொழுது சொல்வது கல்வி ரீதியான சில நுணுக்கங்கள், கல்வி ரீதியான எங்களுக்கு பயனுள்ள விடயங்கள்.
முதலாவது விடயம் என்ன? இன்னும் அவ்வளவு வைத்தின் உதா இன்னாஸ் என்பதிலிருந்து நாங்கள் பெறக்கூடிய விஷயம் என்னன்னா فيه أن تقدم المكان في العبادة له أثر في تفضيله. இதுக்கு யாருக்கு கருத்து சொல்லலாம்? கருத்துனா அதுல விளக்கம் என்ன என்ன சொல்ல வராங்க? هل منكم أحد جاهز للإجابة؟ طيب அப்படி என்றால் சொல்லுங்க. இபாதத்துடைய விஷயத்துல ஒரு இடத்தை முற்படுத்துறது அதுல சிறப்புகளை எடுத்து காட்டுற ஒரு விடயமாக இது கொண்டிருக்குது. இபாதத்துக்காக வேண்டிய அந்த மஸ்ஜித முற்படுத்துறது. எந்த மஸ்ஜித? அதாவது பைத்துல்லா. ஏன் 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 முற்படுத்தணும்? பைத்துல்லாஹ்வை முற்படுத்துறது. அதற்கு தனி சிறப்பு இருக்குது. அவ்வளவு பைத்து உரியவின்னாஸ்து அது அவ்வளவு பைத்து என்ற அடிப்படையில அதை கண்ணியப்படுத்தணும். அதுதான் என்ன சொல்றாரு? அன்ன தகத்துமல் மக்கானி ஃபில் இபாதா, அதாவது பல எந்த அளவுக்கு ஒரு பள்ளி வாயில் பழையதாக இருக்கிறதோ, பழமை பெற்றிருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதற்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. வழங்குதா? அப்படின்னா என்ன சொல்ல வராரு? காபத்துல்லாவுக்கு ஏன் இவ்வளவு சிறப்பு என்றால் அது முதலாவது உருவாக்கப்பட்ட பள்ளி வாயில். அதே போல நமது ஊர்ல 2 பள்ளி வாயில் இருக்குது. ஒன்று நீண்ட காலமாக உள்ள ஒரு பள்ளி வாயில், புதிதாக உள்ள ஒரு பள்ளி வாயில் என்றால் பழைய பள்ளி வாயில் தான் சிறந்தது என்பதை சொல்ல வருகிறார். அதான் சொல்லுவார். அன்ன தகத்துமல் மக்கானி ஃபில் இபாதத்தி, இபாதத் செய்வதில் பழமையான பள்ளி வாயில் இடரீதியாக பழமையானது அசருன் ஃபீ தஃதீலிஹி, அதனை சிறப்பிப்பதில் அதற்கு ஒரு தாக்கம் இருக்கிறது. ஒரு 2 இடத்துல எந்த இடத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பார்த்தால், எது பழமையோ கூடுதலான வழக்கம் செய்யப்பட்ட இடமோ அதுக்கு தான் முக்கியம். ஃபஹிம்தும் வல்ல ஃபஹிம்துன்ன. طيب المسألة الثانية، الفائدة الثانية، فيه آيات بينات، فيه أن الآيات كما تكون شرعية تكون كذلك حسية كونية، كما في هذه الآية التي ذكرت للبيت العتيق. அதாவது இங்கு ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டு அதுக்கு உதாரணம் என்ன சொல்கிறான்? ஆயாத்துன்னு சொன்னா எங்களுக்கு வளமையா என்ன தெரியும்? குர்ஆன் வசனங்கள், அப்படித்தானே? குர்ஆன் வசனங்கள். அதுக்குதான் ஆயாத்தும் ஷர்ஐயா என்பதான் சொல்லுவோம். ஆயாத் ஷர்ஐயா, சட்டதிட்டங்களை பேசக்கூடிய, கொள்கைகளை சொல்லக்கூடிய வசனங்கள் ஆயாத்தும் ஷர்ஐயா. ஆனா இங்கு சொல்லப்பட்ட ஆயாத்துகள் என்ன? ஹிஸ்ஸியா. ஹிஸ்ஸியா, பிரபஞ்ச ரீதியான வெளிரங்கமாக தெரியக்கூடியவைகள். மகாம் இப்ராஹிம், இது போன்ற விஷயங்கள். அப்ப எனவே ஆயாத் ஷர்ஐயாக இருப்பது போல ஹிஸ்ஸியாவாகவும் கௌனியாவாகவும் இருக்கலாம் என்பதற்கு இந்த ஃபீஹி ஆயாத்தும் பையினாத் என்பதிலே ஆதாரம் இருக்கிறது. அடுத்ததாக அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜுடைய கடமை என்ன சொல்ல வராங்க? இஃப்ததஹ அல்லாஹு தஆலா ஈஜாப் அல் ஹஜ்ஜி பிதிக்ரி மஹாசினில் பைத். ஹஜ் கடமை என்று சொல்வதற்கு முன்னால் அல்லாஹ் தஆலா அந்த பள்ளிவாயினுடைய முக்கிய நல்ல விடயங்களை சொல்லி, சிறப்புகளை சொல்லி அல்லாஹ் ஆரம்பித்திருக்கிறார். அதனை ஹஜ் செய்வதற்கு உள்ளத்திலே ஆர்வத்தை தூண்டக்கூடிய விடயங்களை சொல்லி அதனை மகத்துவப்படுத்தி இருக்கிறார். எடுத்த உடனே நீங்க ஹஜ் செய்யுங்கன்னு சொல்லாம, முதலாவது இன்னா அவ்வல பைத்தின் உதால் இன்னாஸி லல்லதி பிபக்கத முபாரக்கன் வஹுதல் லில் ஆலமீன் என்று சொன்ன உடனே எங்களுக்கு என்ன வர வேண்டும்? ஒரு எண்ணம், அந்த இடத்துக்கு நாங்கள் செல்ல வேண்டும் என்ற எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். இல்லம் யுத்லப் ஸாலிக மின்ஹா, அல்லாஹ் தஆலா பின்னால் அதனை நோக்கி நீங்கள் ஹஜ் செய்யுங்கள் என்று, ஹஜ் செய்வது கடமை என்று சொல்லாவிட்டாலும் கூட அதனை நோக்கி செல்ல வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் தஆலா அதனுடைய சிறப்புகளை சொல்லி இருக்கிறார் என்பதைத்தான் இங்கு சொல்ல வருகிறார்கள். நான்காவது விடயம், வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத் என்பதில் 3 விஷயங்கள் உள்ளடங்கி இருக்கின்றன. முதலாவது, இதனை கட்டாயப்படுத்தியவர் யார் என்ற அல்லாஹ் தஆலா தான் கட்டாயப்படுத்தி என்று வலில்லாஹி என்று ஆரம்பித்திருக்கிறார்.
கட்டாயப்படுத்தியவர் யார்? அல்லாஹ் அவரை கொண்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வசனம். இரண்டாவது, அந்த கடமையை செய்யக்கூடியவர்கள் யாரு? மக்கள். எனவே மக்களை இரண்டாவது அல்லாஹ் தஆலா சொல்லியிருக்கு. மூணாவது வஸ்ஸாலிஸ் அன்னிஸ்பத்து வல் ஹக்குல் முத்தஅல்லிகு ஈஜாபன் பிஹி ஈஜாபன் வபிஹி உஜூபன் வஅதாஅன். அப்ப அவர்கள் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்றால் ஹஜ். செய்ய வேண்டிய காரியம் என்ன? அதுதான் ஹஜ். மூன்று விஷயங்களும் இந்த சிறிய வார்த்தையில் உள்ளடங்கி இருக்கிறது. அடுத்தது முக்கியமான விடயம் என்னன்னு கேட்டா, பொதுவா அல்லாஹ் தஆலா ஒரு விடயத்தை கடமையாக்கும் பொழுது எப்படி கடமையாக்குவான்? சொல்லுங்க பாப்போம். ஒரு விஷயத்தை கடமை என்று நாங்க விளங்குறதாக இருந்தா குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எப்படி நாங்க விளங்குவோம்? ஆ? வார்த்தை அம்ராகிக்கும். அம்ரு வ அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா. இப்படித்தானே? அது வேற எப்படியும்? அந்த லாம் அந்த அம்ரு என்ற அம்ரு என்ற அடிப்படையில் வரக்கூடிய அந்த சில அதான் எழுத்துக்கள் நாங்க சொல்ல இப்ப. அதுதான் நாங்க லாம் இப்ப அலா அம்ரு அம்ரெல்லாம் சொல்லியாச்சு. இப்ப அகீமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸக்கா அதெல்லாம் சொல்லியாச்சு. ஓகே. அம்ரு இல்லாத வேற என்ன முறைகள் இது? நஹியுடைய நஹி அது ஹராமாக்குறது, கட்டாயமாக்குறத பத்தி கேட்கிறாங்க. உதாரணத்துக்கு வலில்லா என்று சொல்லக்கிட்ட அந்த லாம் அம்ர ஏவுது. அடுத்தது அலன்னாசின் வரைக்கிட்ட ஓகே. அடுத்த விஷயம் குத்திப அலைக்குமுஸ் ஸியாம். என்ன குத்திப? குத்திப என்ற வார்த்தை, வஜப, அவுஜப என்று இது மாதிரி பல வார்த்தைகள் குர்ஆன்ல ஹதீஸ்லயும் ஒரு விஷயத்தை கட்டாயமாக்குவதற்காக வேண்டி பயன்படுத்தப்படுவது வழக்கம். ஆனா ஹஜ்ஜை கடமையாக்கும் பொழுது அல்லாஹ் தஆலா அப்படியான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தவில்லை. வித்தியாசமான ஒரு வார்த்தையை, ஒரு ஒரு முறையை அல்லாஹ் தஆலா கையாண்டிருக்கிறார். புரியுதா? அதான் வலில்லாஹி அலன்னாஸி ஹஜ்ஜுல் பைத். இப்படி எந்த ஒரு வணக்கத்துக்கும் அல்லாஹ் தஆலா சொல்லியது கிடையாது. அப்ப இங்கு ஹஜ் கடமை என்பதை ஃபஅப்பர அன் வுஜூபில் ஹஜ் பிஇபாரத்தைனி, இரண்டு வாசகங்கள் மூலம் அல்லாஹ் தஆலா சொல்லி இருக்கிறார். இஹ்தாஹுமா லாமுல் மில்கி ஃபி கௌலிஹி தஆலா வலில்லாஹி. அல்லாஹ்வுக்குரியது என்று சொல்வது லாமுல் மில்க் என்றா சொந்தமானது, அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ்வுடைய உரிமை என்று சொல்வதற்காக வலில்லாஹி என்பதை பயன்படுத்தியிருக்கிறார். இரண்டாவது கலிமத்து அலா. அலா என்ற வார்த்தை என்பது வஹாதா மின் அவுகதி அல்ஃபாதில் வுஜூபி இன்தல் அரப். அரபியரிடத்தில் ஒரு விடயத்தை இன்னொருவருக்கு கட்டாயப்படுத்துவதாக இருந்தால் அலா என்பதை பயன்படுத்துவது மிக முக்கியமான ஒரு வார்த்தை அவங்ககிட்ட. அலைக்கு அன்ததுஹப் நாங்க சொல்லுவோம். நீங்க போறது கட்டாயம். நீங்க போறது கட்டாயம் சொல்றேன்னா அலைக்கு அன்ததுஹப், அலைக்கு அன் தக்ரா குர்ஆன் அப்படின்னு நாங்க அலா பயன்படுத்துறது ஒரு விஷயத்தை கட்டாயப்படுத்துறதுக்கு. அது ஒரு விடயத்தை மிக 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 வலியுறுத்தி கட்டாயப்படுத்துவதற்குத்தான் அது அலா என்பது பயன்படுத்தப்படும். எனவே அந்த வார்த்தையை அல்லாஹ் தஆலா இங்கு பயன்படுத்தி இருக்கிறார். கமா قال بعض العلماء فذكر الله سبحانه وتعالى الحج بأبلغ ألفاظ الوجوب. எனவே ஒரு விஷயத்தை கடமை என்று சொல்வதற்கு எந்த அளவுக்கு ஒரு கடுமையான ஒரு வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த முடியும், அப்படியான வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி அல்லாஹ் தஆலா இதனை கடமை என்று சொல்லியிருக்கிறான். காரணம் என்ன? தஅக்கீதன் லிஹக்கிஹி, அதனுடைய முக்கியத்துவத்தை அல்லாஹ் தஆலா உணர்த்துவதற்காக, வதஅதீமன் லிஹுர்மத்திஹி, அதனுடைய சிறப்பை அல்லாஹ் தஆலா காட்டுவதற்காக, புனிதத்தை காட்டுவதற்காக, வதக்வியத்தன் லிஃபர்திஹி, அது எந்த அளவுக்கு வலிமையான ஒரு கடமை என்பதை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா அப்படி வித்தியாசமான ஒரு முறையை கையாண்டிருக்கிறான். அடுத்ததாக في قوله تعالى من استطاع إليه سبيلا என்பதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சிருக்கிறான்? நக்கர السبيل في سياق الشرط. ஷர்த்துடைய முறையிலே, ஒரு நடையில், ஷர்த்துடைய நடையில் சபீல் என்பதை அல்லாஹ் தஆலா நக்கிராவாக கொண்டு வந்திருக்கிறான். காரணம் என்ன? ஈதானன் بأنه يجب الحج على أي سبيل تيسرت. எப்படியாவது என்ன வாய்ப்பு, ஹஜ்ஜுக்கு செல்வதற்கு என்ன வாய்ப்பு கிடைத்தாலும் அது ஹஜ் கடமைதான். எப்படியாவது ஒருவருக்கு ஹஜ் செய்வதற்கு வாய்ப்பு இருந்தால் அவருக்கு ஹஜ் கடமையாகிவிடும். குறிப்பிட்ட ஒரு முறையை வைத்துக் கொண்டு நாங்கள் இப்படி இருந்தால் தான் ஹஜ் செய்ய வேண்டும் என்று நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்க முடியாது. ஏதாவது ஒரு வாய்ப்பு எங்களுக்கு ஹஜ் செய்வதற்கு கிடைத்தால் நாங்கள் செய்வது கடமை என்பதை அல்லாஹ் தஆலா இந்த நக்கிராவை மூலமாக எங்களுக்கு சொல்கிறான். அடுத்ததாக மனிஸ்தத்தா இலைஹி சபீலா என்று அல்லாஹ் தஆலா சொல்வதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ரஹ்மத் எங்களுக்கு இங்கு தெளிவுபடுத்தப்படுகிறது. ஏன் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா
சக்தி உள்ளவர்கள் சக்தி இல்லாதவர்கள் எல்லோரும் ஹஜ் செய்யத்தான் வேண்டும் என்று சொல்லியிருந்தால் அது ஒரு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். ஆனால் அப்படி செய்யாமல் அல்லாஹ் தஆலா எங்களுடைய ஆற்றல்களை சக்திகளுக்கு ஏற்ப அல்லாஹ் தஆலா அதனை கடமையாக்கி இருப்பது அவனுடைய ரஹ்மத். இந்த வசனத்துல மனிஸ்ததா இலைஹி சபீலா என்பதில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இருக்கிறது என்று சொல்வது அதுக்குரிய தஃசீர் அல்ல, அதனுடைய இஸ்தின்பாத். கௌலுஹு கனிய்யுன் அனில் ஆலமீன் என்பதிலே என்ன இருக்கிறது என்று சொன்னால் சொல்கிறார், ஹபருன் ஒரு செய்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபீஹி ரம்ஸுன் அது ஒரு குறியீடாக அமைந்திருக்கிறது. எதற்கு குறியீடாக? இலா நஸ்இஹி வலாயத்தல் ஹரம் மின் ஐதி குஃபாரி மக்கா, மக்கா காஃபிர்களுடைய கையில இருந்து அந்த ஹரத்தினுடைய பொறுப்புகள் பிடுங்கப்பட போகின்றன என்பதற்கான ஒரு அடையாளம் தான் அது. ஏன்னஹு லம்மா ஃபரதல் ஹஜ்ஜ வஹும் யசுத்தூன அன்ஹு, இந்த பள்ளிவாயிலுக்கு தான் விரும்பக்கூடியவர்களை விட்டு விட்டு விரும்பாதவர்களை தடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய அவர்கள் இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா ஹஜ்ஜை கடமையாக்கிவிட்டு மனிதர்கள் அனைவரை விட்டும் தான் தேவையற்றவன் என்று அவன் அறிவித்திருப்பது என்ன சொல்கிறது எங்களுக்கு? அவன் அல்லாஹ்வுடைய நாட்டத்தை விட்டும் யாரும் மனிதர்களை அதனை விட்டும் தடுக்க முடியாது என்பதை எங்களுக்கு சொல்கிறது. எனவே அல்லாஹ் தஆலா அவர்களுடைய கரங்களில் இருந்து இந்த பொறுப்பு முஸ்லிம்களுடைய கருத்துக்கு செல்ல இருக்கிறது என்பதை இதிலே சொல்கிறார். அடுத்ததாக பலாகா, வசனத்துடைய பலாகா, அதனை நாங்கள் பார்த்தால் இன்னா அவ்வள வைத்தின் உதாரின் நாசில் அல்லது விவக்கத முபாரக்கா என்ற அந்த வசனம் 4வது நம்பர் அதில் உள்ளது. கலாமுல் வாக்கிஅன் மௌகிஅ தஅலீல் லில் அம்ரி ஃபீ கௌலிஹி தஆலா ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா. 95வது வசனத்துல வந்து குல் ஸதகல்லாஹ் ஃபத்தபிஉ மில்லத இப்ராஹீம் ஹனீஃபா, இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள் என்று சொன்னதற்கான காரணமாக இந்த இன்னா அவ்வள வைத்தின் உதாரின் நாஸ் என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். இது முக்கியமான விடயம். பாருங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மைக் ஆஃப் பண்ணுங்க, மைக் சிலாக்கள் ஓன் ஆகிது, அவங்க பேசுற சத்தம் கேட்குது. لأن هذا البيت المنوه بشأنه كان مقاما لإبراهيم، ففضائل هذا البيت تحقق فضيلة شرع بانيه في متعارف الناس. ஏன் நீங்கள் இப்ராஹிமை பின்பற்ற வேண்டும் என்று கேட்டால், அவர்தான் மக்காவிலே காபாவை நிறுவியவர். எனவே ஒரு முக்கியமான ஒரு பள்ளி வாயிலை நிறுவியவருடைய சிறப்பு வந்து எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விஷயம். அது வந்து ஒரு முக்கியமான இடத்தை நிறுவியவருக்கு ஒரு பெரும் சிறப்புகள் இருக்கின்றன. எனவே அவரை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு காரணமாக. ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும்? அவர்தான் காபாவை, ஏனென்றால் அவர்தான் காபாவை நிறுவியவர் முதலாக என்பது போன்று அமைந்திருக்கிறது என்பதாக சொல்கிறார்கள். எனவே இங்கு இன்ன என்பது பயன்படுத்தப்பட்டிருப்பது முக்கியத்துவத்தை காட்டுவதற்காகத்தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. வலைச லிரத்தி இன்காரி முன்கரின் அவு ஷக்கி ஷாக்கின் அப்படின்னா என்ன? யாரை சொல்லலாம்? பொதுவா நாங்க வந்து இன்னைய எதற்கு இன்ன ஒரு விடயத்தை மறுப்பதற்காகவோ அல்லது சக்தி சந்தேகமான விஷயத்தை தெளிவுபடுத்துறதுக்காகவோ அதாவது பொதுவா வந்து அரபிகள் வந்து தௌக்கீத் எதற்கு பயன்படுத்துவாங்கன்னா சில காரணங்களுக்காகத்தான் பயன்படுத்துவாங்க. சும்மா எந்த நேரமும் எல்லா இடத்துக்கும் இன்னையே போட மாட்டாங்க, எல்லா இடத்துலையும் சத்தியம் செய்ய மாட்டாங்க. எதற்கு சத்தியம் செய்வார்கள், எதற்கு அவர்கள் தௌக்கீத் பயன்படுத்துவார்கள் கேட்டால், யாராவது அதுல மாற்று கருத்துல இருந்தால்தான். மறுமை நாளை பற்றி சொல்லும் பொழுது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்து சொல்ற காரணம் என்ன? அந்த காவிர்கள் மறுமை நாளை மறுத்தார்கள். எனவே அல்லாஹ் சத்தியம் செய்து சொல்கிறார். அதே போன்று எல்லா விடயங்கள் எங்கெல்லாம் இன்ன வருகிறதோ பொதுவாக தௌக்கீத் வந்தால் அதனை மறுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு அதனை உறுதிப்படுத்தி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் பொதுவாக தௌக்கீத் பயன்படுத்தப்படும். ஆனா இங்க என்ன சொல்றாங்கண்டா, அல்லாஹ் தஆலா அவ்வாறு சொன்னதுக்கு காரணம் என்ன? அது மறுத்தவர்கள் இருப்பதல்ல காரணம், மாற்றமாக ஏன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பின்பற்ற வேண்டும் என்பதற்கான ஒரு காரணத்தை சொல்வதற்குத்தான் இங்கு இன்னே பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதாக சொல்கிறார். இது சரியாத்திலே இந்த கருத்து. இவர் இந்த சொல்லக்கூடிய இந்த கருத்து ஏற்கனவே நாங்க பார்த்த ஒரு விஷயத்தோட முரண்படுது. பாப்பமாக்க யாரு திறமையான
மாணவ மாணவிகள் இருக்கிறார்கள் அந்த பிழையை கண்டுபிடிக்க. சென்ற வகுப்புல நாங்க ஒரு விஷயத்தை பார்த்தோம். அதுக்கு மாற்றமான கருத்து தான் இது. ஆ யாருக்கா யகூதியர் என்னமோ சொன்னதாக நாங்க பார்த்தோம் லாஸ்ட் வகுப்புல. யகூதிகள் என்ன சொன்னார்கள்? யகூதிகள் காபாவுக்கு அவர்கள் ஹஜ் செய்வதற்காக வருவதில்லை, காபாவை மதிப்பதில்லை. காரணம் என்ன? ஆ? பைத்துல் முகத்தஸ் மாதம் பைத்துல் முகத்தஸ் காபா பைத்துல் ஆ, முகத்தஸ் அவர்கள் என்ன கிப்லா சொன்னார்கள்? வாங்கிக்கணும். அவர்கள் என்ன சொன்னார்கள்? அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸா தான் சிறப்புக்குரியது காபாவை விட, அதுதான் முதலாவது கட்டப்பட்டது என்று அவர்கள் சொன்னார்கள். அதற்காகத்தான் அல்லாஹ் இங்கு இன்ன அவ்வள வைத்தின் முதா இன்னா என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப எதுக்காக இன்ன தாக்கீது சொல்லப்பட்டது? அந்த கருத்தின்படி பைத்துல் சந்தேக முகத்தஸ் கிபிலா அதான் இது சந்தேகத்துக்கு சந்தேகத்துக்கு ம- மறுப்பா அப்படித்தானே? சந்தேகத்துக்கு அந்த சந்தேகத்துக்கு மறுப்பாக சொல்லப்பட்டதாகத்தான் ஏற்கனவே சொல்லப்பட்டுச்சு. ஆனா இங்க என்ன சொல்றாங்க? இல்ல சந்தேகத்துக்காக சொல்லப்பட்டதல்ல, அது காரணத்துக்காக சொல்லப்பட்டது. எனவே இந்த இரண்டு கருத்துக்களும் இடையில முரண்பாடு இருக்கிறது. சரிங்களா? இப்ப நாங்க புத்தகங்களை வாசிச்சுட்டு போகும்பொழுது வகை மாறி வாசிக்கப்படாது. இத மாதிரி ஏதாவது முரண்பாடுகள் இருந்தா அப்படி கண்டுபிடிக்கும். சரிங்களா? முரண்பாடுகள் இருந்தா மனிதன் தானே, புத்தகம் எழுதுகிறார்கள் மனிதர்கள். எனவே அவர்களுக்கு தவறு வர வாய்ப்பு இருக்கிறது. எனவே இப்படி ஒரு இந்த ஆசிரியருடைய இந்த கருத்து விமர்சனத்துக்குரியது. ஏனென்றால் ஏற்கனவே இப்படி ஒரு கருத்தை சொன்னார், இப்ப மாற்றி மாற்றி வேறொரு கருத்தை சொல்கிறார் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? எங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டா, எங்களோட இலங்கை பொதுவா மதரசாக்கள்ல நாங்கள் புத்தகங்கள் எடுத்து படிக்கும் பொழுது அந்த புத்தகத்துல ஏதாவது அச்சுப்பிழை வந்திருக்கலாம். ஒரு ஹரக்கத்து பிழையாக, ஈராவு பிழையாக அஹ், வந்திருக்கலாம். நாங்க என்ன செய்யற, அதுக்கு எப்படியாவது ஒரு நியாயம் சொல்ல பாக்குறது. ஏன்னா கிதாபு பிழையாகாதே. விளங்குதா? கிதாப் என்ன அல்லாஹ்விலிருந்து வந்ததா எங்களுக்கு? இல்ல. அது மனிதன் தயாரிச்சது. எனவே அதுல பிழை வரத்தான் செய்யும். எனவே நாங்க அந்த ஒரு அஹ், நிலைப்பாடையும் சில வேளை எடுக்க வேண்டி வரும். பிழையாக இருக்கலாம் அது. எனவே தேவையில்லாம நாங்க விளக்கம் சொல்லி தலைமாற வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப அந்த பிழையை எப்படி கண்டுபிடிக்கிறது? அதெல்லாம் வேற முறைகள். அதாவது வேற நூட்களை போய் பார்க்கிறது, வேற வேற பிரிண்ட்ல போய் பார்க்கிறது, அது வேற நூட்களை அதே கருத்தை பேசக்கூடிய வேறு தப்சீர்கள், வேறு நூட்கள், அதுகளை போய் பார்த்தா எங்களுக்கு விளங்கும். இதுதான் விஷயம், இந்த புத்தகத்துல ஏதோ பிழை ஒன்று நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். எனவே நாங்க தேவையில்லாம கஷ்டப்பட்டு கிதாபுகளை நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ரைட் ரைட். அடுத்ததாக கவுலுல் அல்லதி விபக்கத்தை. அடுத்ததாக நாங்க அப்ப மௌலவி நீங்க அப்ப ஏன் இந்த கிதாபை தெரிவு செஞ்சீங்கன்னு சில ஆக்கள் கேட்கலாம். இப்படி ஒரு சிக்கல் ஒன்று இந்த புத்தகத்துல இருக்குதானே, ஏன் அப்ப நீங்க தெரிவு செஞ்சீங்கன்னா, உலகத்துல சிக்கல் இல்லாத புத்தகம் இருக்குதா? அப்படின்ற ஒரு புத்தகத்தை நாங்க தெரிவு செய்ய முடியாது. இது பெரிய ஒரு சிக்கல் அல்ல, இது சின்ன ஒரு விஷயம். முன்பின்னுக்கு ஒரு முரண்பாடு வந்து அவ்வளவு. எனவே பெரிய பாரிய அளவு பிரச்சனைகள் இல்லாத நூட்களை பிரச்சனைகள் குறைந்த நூட்களைத்தான் எங்களால் தெரிவு செய்ய முடியும். தவிர பிரச்சனையே இல்லாத நூட்களை, குறைகளே இல்லாத நூட்களை எங்களால் தெரிவு செய்ய முடியாது. ஒரு புத்தகத்தை ஒருத்தர் பரிந்துரைத்தால் அல்லது அதுல பாடம் நடத்தினால் இதுல வார எல்லாம் சரியாகத்தான் இருக்கும் என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. அது முக்கியமான விஷயம். அது எந்த புத்தகமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அறிஞருடைய புத்தகமா இருந்தாலும் சரி, அதுல பிழை வராது என்று நாங்கள் நினைக்கக்கூடாது. பிழை வரலாம், பிழை வரலாம். எனவே அதுக்காக அவசரப்பட்டு எடுத்ததுக்கெல்லாம் பிழைன்னு சொல்லக்கூடாது. இன்னைக்கு சில ஆக்கள் மாதிரி அறகுறையா படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஆக்கள், அவளுக்கு ஒண்ணுமே மார்க்கத்துல தெரியாது, அதனால அவர்களுக்கு தெரியாததெல்லாம் பிழைதான். அவர்களுக்கு தெரியாததெல்லாம் தெரியாதவற்றுக்கு எதிரிதானே அதாவுமா ஜஹிலு. அந்த அடிப்படையில் அதாவுமா ஜஹிலுன்னு சொல்வார்கள். அந்த அடிப்படையில தனக்கு கொஞ்சத்தை தெரிஞ்சு வைத்துக் கொண்டு மற்றவர்கள் எல்லாம் முட்டாள்கள் என்று சொல்லக்கூடிய ஆக்கள், அவங்களுக்கு எல்லாமே பிழையா தான் தெரியும். இப்படியான அளவுக்கு நாங்கள் சொல்லக்கூடாது. பிழைகள் வரலாம், மிக குறைவாக. ரைட். இத்தோடு நாங்கள் இந்த பகுதியை நாங்கள் முடித்துக்கொண்டு அடுத்த சூரத்துல் பக்கராவிலே ஹஜ் சம்பந்தமான வசனங்களுக்கு நாங்கள் சொல்லுவோம். 196 முதல் 203வது வசனம் வரைக்கும். இது எத்தனை? இது நம்பர் யாருக்கு விளங்குதா? 196 முதல் 200 எத்தனாவது வசனம் வரைக்கும் நாங்க சொன்னோம்?
202. ரைட். இது 202 203 202. பாட்டுக்கருத்து பாட்டுக்கருத்து இதா 202 மாதிரி தான் விளங்குது சார். சரி 202 மாதிரி தான் விளங்குது. சரி ஹைர் ஓகே. கீழே அப்படி வாங்க வாக்க. கீழே அப்படி வந்தா என்ன இது கீழே? இது எத்தனை கீழே? 203. 203. இங்க எப்படி இது 202 எப்படி எழுத மாட்டி? பாருங்க 202 எப்படி எழுதிக்குது? மேல மாதிரி எழுதிக்குது. இல்ல ரைட் இல்ல மேல மாதிரி இல்ல. ரைட் ஓகே. அப்படி என்றால் அரபியில வந்து ரெண்டையும் மூணையும் எழுதுறதுக்கு 2 முறைகள் இருக்குது. ரைட்டா? 2ஆம் நம்பரை 3ஆம் நம்பரை இப்படியும் எழுதுவார். இந்த 2ஆம் நம்பரை இப்படி எழுதினால் விளங்குதா? மேல் உள்ளது வந்து 3ஆம் நம்பர். ரைட்டா? 3ஆம் நம்பர். பொதுவாக கையெழுத்தில் அரபியில் எழுதும் பொழுது இதுதான் 2ஆம் நம்பர். பாருங்க இந்த 200ல வந்து எல்லாமே வந்து இப்படித்தான் போட்டிக்கிறான். 200 இந்த டைப்ல. ரைட். 3ஆம் நம்பர் வந்து அப்படி எழுதும் பொழுது மேலே உள்ள மாதிரி எழுதுவாங்க. மேல உள்ள மாதிரி எழுதுவாங்க. இந்த அந்த 3 பல்லுகள் 3 பல்லுகள் வந்த மாதிரி எழுதுறது வந்து கையெழுத்தில் எழுதுறது மிக குறைவு. எனவே கையெழுத்துல நீங்க இப்படி கண்டீர்கள் என்று சொன்னால் அது 2ஆக நீங்க நினைக்க கூடாது. அது வந்து 3. சொல்லுங்க. ரைட். இதுதான் இது. சரியா? ரைட். ஸ்கிரீன் ஓகே. அப்ப இதுல வந்து பாருங்க 196ல இருந்து 103வது வசனம் வரைக்கும் உள்ள வசனங்கள். வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ரைட். இப்ப இதுல உடைய விளக்கத்தை நாம பார்ப்போம். முதலாவது என்ன? கரீபுல் கலிமாத். முதலாவது ஏற்கனவே நாங்க பார்த்தது மாதிரி கரீபுல் கலிமாத். இந்த வசனங்கள்ல ஏதாவது சிக்கலான வார்த்தைகள் இருக்குதா? என்ன? வாத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் ஃபஇன் உஹ்சிர்தும். அப்படித்தானே? ஃபஇன் உஹ்சிர்தும். அப்ப முதலாவது ஃபஇன் உஹ்சிர்தும்னு ஒரு வார்த்தை வந்துச்சு. அது என்ன? அப்படி என்றால் என்ன? அப்படி என்றால் முனிஅத்தும். நீங்கள் தடுக்கப்பட்டால். நீங்கள் தடுக்கப்பட்டால். அஸ்லுல் ஹஸ்ரி. ஹஸ்ருடைய அடிப்படை வந்து ஹஸ்ருண்டா என்ன அடிப்படையில அல் ஜம்உ வல் ஹப்சு வல் மன்உ. இந்த 3 கருத்தும் இருக்கு. புரியுதா? ஒன்று சேர்த்தல், தடுத்து வைத்தல், தடுத்தல். இந்த 3 கருத்தும் அதுக்கு சொல்லப்படுகிறது. அப்ப இதுல பாருங்க கரீபுல் குர்ஆன். கரீபுல் குர்ஆன் ஏற்கனவே நாங்க லாஸ்ட் வகுப்புல பார்த்தோம் வந்து முஃப்ரதாத் லிர்ராகிப்ல நூல்ல இருந்து தான் சொன்னாங்க. அப்படித்தானே? இப்ப இங்க வந்து வேற நூல்களை பயன்படுத்திக்கிறாங்க. கரீபுல் குர்ஆன் இப்னு குதைபா, கரீபுல் குர்ஆன் சஜிஸ்தானி. ஏன் முஃப்ரதாத் என்ற நூலை பயன்படுத்தினா என்ன பிரச்சனை? முஃப்ரதாத் என்ற நூலையே ஏன் பயன்படுத்தல? சும்மா உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன். அப்படி பயன்படுத்திக்கிறாங்களா? பாவம். அதுவும் பயன்படுத்தி தான் நிற்கிறாங்க. அது எப்படி அதுவும் பயன்படுத்திக்கிறாங்க பாருங்க. இங்க வந்து வசனம் அப்படி போய் இங்க என்ன போட்டியுது? என்ன போட்டிக்குது? என்ன போட்டிக்கு? என்ன அடையாளம்? நீங்க பேசுங்க அவசரமா. ஈக்குவல் அடையாளம். அது எதுக்கு போடுறது? அப்படி போட்டா என்ன அடையாளம்? என்ன கருத்து? மெட்ஸ்ல போட்டா சமன் அடையாளம். ஓகே. இங்க போட்டா என்ன? இங்க போட்டால் இதனுடைய தொடர் அடுத்த பக்கத்துல நிகழ்த்து. தொடர் வந்து இந்த அடிக்குறிப்பின் தொடர் வந்து அடுத்த பக்கத்துல வருது அப்படின்னு அர்த்தம். இப்ப இங்க நாங்க இதோட நிறுத்தினால் வந்து 2 கிதாபுல இருந்து தான் எங்களுக்கு இது காட்டப்பட்டியது. அடிக்குறிப்பு தரப்பட்டியது. ஆனா அதனுடைய தொடர் அடுத்த பக்கத்துல இது பாருங்க. அடுத்த பக்கத்துல கீழே வைத்து பாருங்க. இப்போ இங்க பாருங்க. இங்காலையும் ஒரு சமன் ஒன்றை போட்டு சமன் போட்டா முன்னால் உள்ள பக்கத்தின் தொடர் கடைசியில போட்டா அடுத்தது வருதுன்னு அர்த்தம். ஆரம்பத்துல போட்டா முன்னால் உள்ளதுடைய தொடர்னு அர்த்தம்.
அப்ப முன்னால 2 கரீபுல் குர்ஆன் 2 கிதாப் சொன்னாங்க. இங்க மக்காயிசுல் லுகா இது வந்து முஅஜம். இது வந்து அரபி முஅஜம். அடுத்தது அல் முஃப்ரதாத் ஏற்கனவே பார்த்ததுமா ராகிப். அதுபோல அத்திபியான் இப்னுல் ஹாயிம். கிட்டத்தட்ட எத்தனை நூல் மொத்தம்? 6 5. 6 5 நூட்கள். இங்க 3, இங்க இடத்துல 3, முன்னுக்கு 2. முன்னுக்கு 2 ரைட். அப்ப மொத்தம் வந்து 5 நூலை வந்து எங்களுக்கு அவங்க காட்டிக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் வந்து எங்களுக்கு முக்கியமான இந்த நூட்களை போய் பார்க்கணும். நாங்க படிச்சு போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே நிக்காம இந்த கிதாபுகளை போய் பார்க்கணும். எங்களை வீட்டுல இல்லாட்டி மக்தப ஷாமிலா இதுதானே. மக்தப ஷாமிலா அதை வந்து ஒரு பெரிய ஒரு எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு ஒரு வரம். அது ஒரு வரம். அதை நாங்க பயன்படுத்தலைன்னா எங்களை மாதிரி நஷ்டவாதிகள் யாருமே இல்லை. அதுதான் ஒரு பெரிய ஊட்ட வந்து லைப்ரரி ஆக்கிட எப்படியும் அதை மாதிரி தான் இந்த மக்தப ஷாமிலான்றது. எனவே அதுல போய் எங்களுக்கு பார்க்கறது மிச்சம் லேசான ஒரு விஷயம். குறைஞ்சபட்சம் அதையாவது நாங்கள் செய்யணும். அப்படி இல்லைன்னா மதரசா லைப்ரரிகளில் போய் அந்த நூட்கள் இருந்தால் நாங்கள் பயன்படுத்தணும். அப்படி நூட்கள் இல்லாவிட்டால் கட்டாயம் எங்களை லைப்ரரிக்கு அதுகளை நாங்கள் வாங்கணும். ரைட். அடுத்த விஷயம் ஸ்தைசர. ஸ்தைசர என்றா என்ன? தயஸ்ஸர. ஃபைன் உஹ்சிர்தும் ஃபமஸ்தைசர மினல் ஹதி. ஃபைன் உஹ்சிர்தும் நீங்கள் தடுக்கப்பட்டால் ஃபமஸ்தைசர மினல் ஹதி உங்களால் முடியுமான குர்பானை நீங்கள் கொடுங்கள். தயஸ்ஸர வஸஹுல அதுக்கு தான் இஸ்தைசர என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ரைட். அல் ஹதி. அல் ஹதி என்று சொன்னால் என்ன? ஃபமஸ்தைசர மினல் ஹதி. இப்படித்தானே ஃபமஸ்தைசர மினல் ஹதி. அது முக்தஸுன் ஃபி ஹாதல் மௌதி. இந்த இடத்தில் பிமா யுஹ்தா இலல் பைத்தி மினல் அன்ஆம். காபாவுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய கால்நடைகளை குறிப்பதற்குத்தான் அது ஹதி என்பது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. குர்பத்தன் இலல்லாஹ், குர்பானாக. வவாஹிதத்துஹு ஹதியா. ஹதியாவினுடைய ஜம்மு தான் ஹதி இந்த இடத்துல. அங்கதா வஹிய குல்லு மா யுஹ்தா இலா தி மவத்தத்தின். ஹதியான என்ன? அன்பளிப்பு. அப்படித்தானே? அன்பளிப்புரிய தாரீஃப் தான் இது. அன்பளிப்புண்டா என்ன? குல்லு மா யுஹ்தா இலா தி மவத்தத்தின். அன்புக்குரியவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய அவைகள் அனைத்துமே ஹதியா என்று சொல்லப்படும். அதுதான் அன்பளிப்பு. அன்புக்குரியவர்களுக்கு கொடுப்பது அன்பளிப்பு. எனவே அதுக்கு ஹதியான்னு பேரு. அதுல இருந்துதான் இந்த ஹதியும் வந்திருக்கிறது. அதாவது அல்லாஹ் தஆலா எங்களுக்கு அன்புக்குரியவன், அவனுடைய அந்த இல்லத்துக்காக வேண்டி நாங்கள் அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிக்கக்கூடிய இதுக்குத்தான் அந்த ஹதி என்று சொல்லப்படும். நாங்கள் கொடுக்கக்கூடிய சன்மானங்களுக்குரிய பன்மை சொல் என்ன? அன்பளிப்புக்கு ஹதியாவுக்கு பன்மை வந்து என்ன? குர்பானிக்கு ஹதி ஓகே. ஹதியாவுடைய பண்பு ஹதி என்றால் குர்பானி என்ற கருத்து. நாங்க அன்பளிப்புகள் என்று நாங்க சொல்றதா இருந்தா என்ன வேர்டு? இல்ல, ஹதியாக்கு ஹதாயா. அஹ்சன்த். ஹதாயா. ரைட். அடுத்தது மஹில்லா. ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. ஃபமஸ்தைஸர மினல் ஹதி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி போட்டு அதுக்கு பின்னால் என்ன சொல்றான்? வலா தஹ்லிகு ரூஸக்கும் ஹத்தா யபுலுகல் ஹதியு மஹில்லா. ஹத்தா யபுலுகல் ஹதியு மஹில்லா. அப்படின்னா மஹில்லான்னா என்ன? அல் மஹில் என்றால் அல் மௌதிஉ அல்லதி யஹில்லு ஃபீஹி நஹ்ருல் ஹதி. எங்கு குர்பானி கொடுக்க வேண்டுமோ அந்த இடம். குர்பானி அதனுடைய இடத்தை அடையும் வரைக்கும் நீங்கள் முடியை சிரைத்துக் கொள்ள வேண்டாம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அதன் ஃபமன்கான மின்கும் மரீதன் அவ் அதம் மின் ரஅஸிஹி என்ற அதா என்று சொன்னால் என்ன? அதான்னு சொன்னா எங்களுக்கு தெரியும், நோவினை தரக்கூடியது. மா யுக்ரஹு வ யுக்தமு பிஹி. நுசுக். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா ومن كان منكم مريضا أو به أذى من رأسه ففدية من صيام أو صدقة أو نسك. أو نسك ففدية من صيام நோன்பு பிடிக்க வேண்டும். أو صدقة أو نسك சதகா கொடுக்க வேண்டும் அல்லது நுசுக். நுசுக் என்றால் ஜம்உ நசீக. ஜம்உ நசீக. நசீகாவுடைய ஜம்மு தான் நுசுக். அப்படி என்றால் இன்ன சொலாத்தி வ நுசுக்கி என்றால் நாங்கள் ஓதுறோமே வஜ்ஜஹத் வஜ்ஹிய الذي فطر السماوات இஸ்திஃப்தாஹ் துஆ இஸ்திஃப்தாஹ்ல தொழுகையின் ஆரம்பத்தில் அதுல உள்ளதுதான் இது நுசுக். அதனுடைய கருத்து என்ன? وهي الذبيحة التي توزع على فقراء الحرم. ஹரத்தினுடைய எல்லையில் வசிக்கக்கூடிய அந்த ஃபுக்கராக்களுக்கு ஏழைகளுக்கு பங்கிடப்படக்கூடிய குர்பானி தான் ذبيحة தான் நசீகா என்பது. وأصل نسك يدل على وأصل نسك. நசக என்பது அடிப்படையில் எதுக்கு பயன்படுத்தப்பட்டா يدل على عبادة وتقرب إلى الله. பொதுவாக எல்லா வழக்கங்களுக்கும் நுசுக் என்பதை நாங்கள் பயன்படுத்தலாம். அதனால்தான் நாங்கள் ஆபித் நல்ல வழக்கசாலிக்க பார்த்து நாசிக் என்பதாக அரபுல சொல்லுவாங்க. நாசிக். ஆனா பொதுவா நாங்க இஸ்லாத்தினுடைய வளமையில் ஹஜ்ஜுடைய காரியங்களிலே ஈடுபடக்கூடியவர்களுக்குத்தான் நாங்கள் அதனை பயன்படுத்துவோம்.
பொதுவாக எல்லா இபாதத்துக்கும் பயன்படுத்த முடியுமாக இருந்தாலும் மொழி ரீதியாக பலமையில் எங்கட இஸ்திலா ஷரை மார்க்க அடிப்படையில் அதனை நாங்கள் பயன்படுத்துவதற்காக இந்த குர்பானி போன்ற விடயங்கள் ஹஜ்ஜுடைய காரியங்கள் அவற்றுக்குத்தான் நாங்கள் பயன்படுத்துவோம். அதனால் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள் ஹுது அன்னி மனாசிக்கக்கும், உங்களுடைய ஹஜ் கடமைகள் உம்ரா கடமைகள் என்னிடத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது மனாசிக்கக்கும் என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக ஜுனாஹ் என்று சொன்னால் என்ன? இஸ்ம், குற்றம். லா ஜுனாஹ அலைக்கும் என்றால் உங்கள் மீது குற்றம் இல்லை. சும்மிய பிதாலிக லிமைரிஹி அன் தரீகில் ஹக்கி ஃபஅஸ்லுஹு ஜனஹ இதா மால வ தஅத்தா. அதனால் ஜனஹ என்ற அடிப்படையில் வந்து திசை திரும்புகிறது, ஒரு நேரான வழியை விட்டும் திரும்புவது, நேர்கோட்டில் பயணித்து சரியான ரோட்லேருந்து திசை மாறுவது, மாறுறது, அதுக்கு தான் சொல்றது உதாரணம். எனவே நேரான பாதையிலிருந்து திரும்புவதற்கு தான் ஜுனாஹ். லா ஜுனாஹ் என்று சொன்னால் குற்றமில்லை என்பது அர்த்தம். லைஸ அலைக்கும் ஜுனாஹுன் அன் தப்தகு ஃபضلا மின் ரப்பிக்கும். ஹஜ்ஜுடைய நேரத்தில் நீங்கள் வியாபாரம் செய்வது உங்களுக்கு குற்றமில்லை என்பது அதனுடைய கருத்து. அடுத்ததாக அஃபத்தும் ஃபைதா அஃபல்தும் மின் அரஃபாத் தஃபஅத்தும் பிகஸ்ரா, எல்லோருமாக சேர்ந்து நீங்கள் செல்வது, அதைத்தான் அஃபல்தும் மின் அரஃபாத், நீங்கள் எல்லோரும் சென்றால். ஃபாஸ்லுல் ஃபைவ் ஜரயானு ஷைஇ பிசுஹூலா, இலகுவாக ஓடக்கூடிய ஒரு விடயத்துக்குத்தான், சிக்கல் ஒன்றும் இல்லாமல் வலிந்தோடக்கூடிய ஒன்றுக்குத்தான் அஃபாப என்று சொல்லப்படும். சுவனவாதிகளை பார்த்து நரவாதிகள் சொல்லுவாங்க, அஃபீது அலைனா மினல் மா, எங்களுக்கு தண்ணீரை ஊற்றி விடுங்கள் என்று சொல்லும்போது இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறாங்க. ஹலாக் என்று சொன்னால் நசீப, நசீப் ஹவ்வுன் ஃபில் கைர், நலவில் ஒரு பங்கு, நலவில் நல்லவற்றில் பங்கு, நல்ல பங்கு, அதுக்குதான் ஹலாக் என்பது பயன்படுத்தப்படும். நசீப் என்று சொன்னால் பொதுவா கெட்டதற்கும் பயன்படுத்தப்படும், நல்லதற்கும் பயன்படுத்தப்படும். ஆனால் ஹலாக் என்று சொல்வது பொதுவாக நலவில் பயன்படுத்தப்படக்கூடியது என்று இங்கு எங்களுக்கு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்த விஷயம் என்ன? முஷ்கிலுல் அராப். அதுல முஷ்கிலான அராப் என்ன? இது ஃபமஸ்தைஸர மினல் ஹதி. அது இப்ப எங்களுக்கு பெரிய ஒரு முக்கியத்துவம் இல்லை, தேவையானவர்கள் அதனை பார்த்துக் கொள்ளலாம். எங்களுக்கு கருத்து லேசா வழங்குதலே சிக்கலுக்குரிய ஒரு விஷயம் உண்டு. அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் பின்னால் எங்க தஃப்சீர்ல இன்ஷா அல்லாஹ் வரும். அது அதனால இந்த இடத்துல நாங்கள் தொடர்ந்து செல்வோம். அல் மஅனல் இஜ்மாலி, பொதுவான கருத்து, பொதுவான சுருக்கமான கருத்து. யஅமுலுல்லாஹு தஆலா மன் ஷரஅஹு ஃபில் ஹஜ்ஜி அவ் உம்ரத்தி பிஇத்மாமி மா ஷரஅஹு ஃபீஹி மின்ஹுமா பிஅர்கானிஹி வ வாஜிபாத்திஹி. அதுக்கு முன்னால் ஒரு கேள்வி. ஏற்கனவே நாங்கள் வந்து ஹஜ் சம்பந்தமான குர்ஆன் வசனங்களுக்கான விளக்கங்களை வகுப்பாக செய்து கொண்டு வருகிறோம். 20 வகுப்புகள் இதுவரைக்கும் நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் கலந்து கொள்ளக்கூடியவர் யாராவது இருக்கிறீங்களா? வேற யாரு செட்ல வந்து கலந்து கொள்றாக்கள் இருந்தா போடுங்க மெசேஜ். ரைட். அப்ப அவங்களுக்கு வந்து நான் நிறைய விஷயங்கள் அதுல சொல்லக்கூடிய விஷயங்களை வந்து இந்த இடத்துல நான் சொல்லலை. ஏண்டா என்ன நோக்கம் வந்து ஒரு தஃப்சீர் பாடம் எப்படி நடத்தப்பட வரும்ன்றதையும் சேர்த்து உங்களுக்கு நான் புரிய வைப்பதுதான் முக்கியமான ஒரு நோக்கம். மேலதிகமான அந்த வசனங்களுக்குரிய தெளிவான விளக்கங்கள், நுணுக்கங்கள், ஹாஜிகளுக்கு நாங்கள் எப்படி அந்த பல விடயங்களை வலியுறுத்தி சொல்ல வேண்டும் என்பதையெல்லாம் அது வந்து நல்லுபதேசங்கள் தஃப்சீர்ல வராது, நல்லுபதேசங்கள். அவற்றை நீங்கள் அந்த வகுப்புகளில் சென்று இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அதுக்கான லிங்க் தேவை என்றால் இன்ஷா அல்லாஹ் குரூப்ல போடுவாங்க. அதே நேரத்தில் ஒரே விடயத்தை 2 இடங்களிலும் நாங்கள் சொன்னால் அது பிரயோசனம் குறைவு. அதுல சொல்லப்படாத நிறைய விஷயம் இங்கே நான் சொல்லிக்கிறேன், இங்கே சொல்லாத நிறைய விஷயம் அதுல இருக்கும். எனவே 2ஐயும் சேர்த்து நாங்கள் எங்களுடைய நேரத்தை சேவ் பண்ணலாம். ஒரே விஷயத்தை நாங்கள் 2 இடத்துலையும் சொன்னால் என்ன செய்யும்? எங்களுடைய வேற விஷயங்களுக்கு அந்த நேரத்தை செலவழிக்கலாமே. ஹைர். மகாதலா இதுல என்ன சொல்ல வாரான்னு சொன்னால், நான் அரபுல வாசிக்கல, தமிழ்ல சொல்லிட்டு போறேன், நீங்க பாருங்க.
ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஆரம்பித்தவர்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் அந்த ரெண்டில் அவர்கள் ஆரம்பித்தவற்றை கட்டாயம் பூர்த்தி செய்தே ஆக வேண்டும் என்று கட்டளையிடுகிறான் அர்கானியும் வாஜிபாத்தி, அதனுடைய ருக்குன்களையும் வாஜிபாத்துகளையும் முழுமையாக நிறைவேற்ற வேண்டும். முஹ்லிஸீன லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி. فإن منع من الوصول للبيت الحرام لمانع من خوف أو مرض أو لسبب آخر, அச்சத்தால் அல்லது அச்சம் என்று சொன்னால் போர் போன்ற நிலைமை, போர் நிலைமைகள் அல்லது சுகவீனம், அது வேறு காரணங்களால் செல்ல முடியாமல் தடுக்கப்பட்டால், உதாரணமா இன்றைக்கு சவுதியில வந்து பெர்மிட் இல்லாம ஹஜ்ஜுக்கு செல்ல விட மாட்டாங்க. அப்ப பெர்மிட் இல்லாம போய் நாங்கள் இடையில மாட்டிப்பட்டால் திருப்பி அனுப்பினால் உதாரணமா அதுவும் இதுல உள்ளடங்கும். ஏனைய காரணங்கள்ல அது உள்ளடங்கும். இந்த மூன்றுல ஒன்றை ஏதாவது ஒன்றை அவர்கள் அறுத்து பலியிடட்டும். அமரஹும் சுப்ஹானஹு அல்லா யுஹில்லு மின் இஹ்ராமிஹிம் இதா உஹ்சிரு இல்லா பஅத அன் யப்லுகல் ஹதியு அல்லதி அவ்ஜபஹு அல்லாஹு அலைஹிம் மஹல்ல நஹ்ரிஹி. அவர் தடை செய்யப்பட்டால் அவர்கள் முடியை வலித்துக் கொள்ள முடியாது குர்பான் கொடுக்கும் வரைக்கும். அப்ப யார் எங்கு தடை செய்யப்பட்டாங்களோ அந்த இடத்துல இருந்து அவர்கள் குர்பானி கொடுக்க வேண்டும். فأما غير المحصر فيذبحه في الحرم. உதாரணமா ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, நம்மட நாட்டிலேயே ஒருத்தர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, ஏர்போர்ட்ல பிளைட் இல்லா போய்த்து பல சிக்கலாகி அவருக்கு ஹஜ்ஜிக்கு வரையலா போய்த்து. அவருக்குரிய சட்டம் அவர் மஹ்சர்ல வருவாரா இல்லையா? வருவார். இஹ்ராம் கட்டியிருந்தா வருவார். இஹ்ராம் கட்டியிருந்தா வருவாரா? ஆமா. வருதானா? வேற யாரும் அது மாற்று கருத்து கிடைக்குதா? அப்ப நாட்டுல ஏர்போர்ட்ல வச்சு ஒரு குர்பானியை கொடுக்குற அப்படியா? நாங்க எங்க நியத்து வைக்கிறோம்? ஹஜ்ஜுக்கு உம்ராக்கு நியத்து எங்க வைக்கிறோம்? சட்டம் வந்து நியத்து வச்சது புற உள்ளதுதான். சட்டம் வந்து இங்க சொல்லப்படக்கூடிய சட்டம் நியத்து வைத்ததற்கு பின்னால் உள்ள சட்டம். விளங்குதா? இஹ்ராமுடைய ஆடை அணிகிறது சம்பந்தம் கிடையாது. விளங்குதா? நாங்க இஹ்ராம் ஆடையை நாங்க வீட்டிலிருந்து அணிஞ்சிட்டு வர எதற்காக வேண்டி? எங்களுக்கு அந்த மீகாட்ல வந்து ஆடை மாற்றலாம். அப்படித்தானே? பிளைட்ல வரும்போது ஆடையை மாற்றலாமா? மாற்ற முடியாது. அதனாலதான் நாங்க என்ன செய்யறோம், வந்து வீட்டுல இருந்து அணிந்து கொண்டு வருகிறோம். இல்லாட்டி நாங்கெல்லாம் இங்க சவுதியில இருந்து ஹஜ்ஜுக்கு போறக்கூடிய நேரத்துல மீகாத்துக்கு போய் தான் நாங்க இஹ்ராம் கட்டுவோம். வீட்டுல இருந்து இஹ்ராம் கட்டின்னு போக மாட்டோம். ஏன்னா அங்க போய் அந்த மீகாத்துல போய் இறங்கி குளிச்சு எல்லாம் ரெடி ஆகி அங்க ஆடைகளை மாற்றி நாங்க இஹ்ராம் அணிவோம். நியத்து வச்சுக்கோ, நியத்து இஹ்ராமை அணிந்து கொண்டு நியத்து வைப்போம். ஆனால் யாராவது அப்படி வீட்டுல நியத்து வச்சுட்டு வரலாமா? வீட்டுல நியத்து வச்சுட்டு வரலாமா? வரலாம். மீகாத்துல நியத்து வைக்கணுமா, வீட்டுல நியத்து வைக்கணுமா? நியத்து உண்டாயிருந்தாலே போற ஆனா அந்த இங்க இருந்து போறவங்க எலம்லம் இடம் வரக்குள்ள நியத்து வைக்கணும். சரி, வீட்டுல இருந்து நியத்து வச்சா என்னத்த செய் கூடாதா? மொத்தம் இளம்ல நியத்து வைக்கல. வீட்டுல இருந்து நியத்து வச்சுட்டு போறாரு. மீகாத்துக்கு முன்னுக்கும் நியத்து வைக்கலாம் அந்த விஷயம். பாரக்கல்லாஹு ஃபீக். அதாவது சட்டம் என்ன? மீகாத்தை தாண்டுவதற்கு முன்னால் நியத்து வைக்க வேண்டும். அதான் சட்டம். அப்படித்தானே? மீகாத்தில் நியத்து வைக்கணும் சட்டம் இல்ல. மீகாத்தை தாண்டுவதற்கு முன்னால் நியத்து வைக்க வேண்டும். எனவே நாங்க வந்து மீகாத்தை தாண்டுவதற்கு முன்னால் நியத்து வைத்து விட வேண்டும். அப்ப வீட்டில இருந்து நியத்து வைத்தாலும் செல்லுபடியாகும், செல்லுபடியாகும். அது பிரச்சனை இல்லை. ஆனா வீட்டுல இருந்து வச்சா தான் கூட நன்மை கிடைக்கும் நியத்து வைக்கப்படாது. அப்படி இல்லை. இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி காலத்துல ஒருத்தர் அப்படி செஞ்சாரு. அதாவது எங்களுக்கு தெரியும், மதீனாவுக்கு மிக நெருக்கமா, மதீனாவிலிருந்து உம்ராக்கு செல்லக்கூடியவர்களுக்கு மதீனாவுக்கு மிக நெருக்கமாகத்தான் அந்த மீகாத் இருக்கிறது. ஒருவர் என்ன செஞ்சாரு, நான் அங்க போய் நியத்து வைக்கிறதுக்கு பதிலா மஸ்ஜிது நபவி பக்கத்துல இது மஸ்ஜிது நபவியில ரசூலுல்லாஹ்வுடைய பள்ளி வாயில் இங்கிருந்து நியத்து வச்சா அது இதை விட ஏற்றமானது தானே அப்படின்னு நியத்து வச்சாரு. அப்ப அவர் சொன்னாரு, மாலிக் ரஹ்மத்துல்லாஹி சொன்னாரு, இது வந்து கூடாது, இது வந்து கூடாது. கூடாது ஏன்? அவர் நன்மையை எதிர்பார்த்து செஞ்சாரு. இப்ப சிலாக்கள் வந்து என்ன செய்யலாம்னா, மீகாத்தில் செல்லும் பொழுது எனக்கு ஏதாவது
உதாரணமா பெரும்பாலும் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய நேரத்துல அந்த பிரச்சனைகள் குறைவு, நாட்டில இருந்து குரூப்பா வரும்பொழுது அந்த பிரச்சனைகள் குறைவு. ஆனா தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் போறாரு ஃபிளைட்ல போகும்பொழுது அவருக்கு ஒரு நடக்குது, அடை இந்த மீகாத் வரும்பொழுது எனக்கு தூக்கம் போயிருமோ, மீகாத் வரும்பொழுது எனக்கு தூக்கம் போயிட்டால் நீயத்து வைக்க மிஸ் ஆகினா சிக்கலாயிருமே. அப்படி என்று ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வந்தால் அவர் என்ன செய்யலாம்? நேரத்தோடைய நியத்தை வச்சிடலாம். நேர காலத்தோடைய நியத்தை வைத்துக் கொள்ளலாம் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ரைட். எனவே இங்க என்ன சொல்றார் அல்லாஹ் தஆலா, எங்கு அவர்கள் தடுக்கப்பட்டார்களோ அந்த இடத்திலே அறுக்க வேண்டும். அதற்கு பின்னால் தான் முடியை அவர்கள் செய்ய வேண்டும். அம்மா கைருல் முஹ்ஸர், அப்ப மற்றவர்கள் எங்கு அறுக்க வேண்டும் என்றால் ஹரத்தில் தான் அறுக்க வேண்டும். ஹாஜிகள் பெருநாள் என்று அதுக்கு பின் அந்த நேரத்தில் பெருநாள் என்று அனுப்புவார்கள். இப்படி இல்லாமல் அதுக்கு பின்னால் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான், அவன் இஹ்தாஜ இலா ஹல்கி ரஸிஹி லிமரதின், தடை செய்யப்படாமல் ஒருத்தர் ஹஜ்ஜுக்கு போயிட்டாரு. அவர் போய் அங்கு என்ன அவருக்கு ஏதாவது சிக்கலாகினால், தடை செய்யப்படுவதற்கு முன்னாலும் அது தடை செய்யப்பட்டதுக்கு பின்னால் 2 கட்டத்துக்கும் அது பொருந்தும். நியத்து வைத்ததுக்கு பின்னால், அதான் சட்டம். நியத்து வைத்ததுக்கு பின்னால் யாருக்காவது தலைமுடியை நோயின் காரணமாக வலிப்பதற்கு தேவைப்பட்டால், அல்லது பேன்கள் புழுத்ததனால் அவருக்கு தலைமுடியை மலிக்க தேவைப்பட்டால், அவருக்கு அதை செய்யலாம், அதற்கு அனுமதி இருக்கிறது. இப்படி செஞ்சால், இப்படி செய்துவிட்டால் 3 நாட்கள் நோன்பு நோக்க வேண்டும். அல்லது 6 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். இக்குள்ளி மிஸ்கின் நிஸ்ஃபு சா, ஒவ்வொருத்தருக்கும் 1.5 கிலோ நிஸ்ஃபு சா கொடுக்க வேண்டும். அல்லது ஒரு ஆட்டை பலியிட வேண்டும். இந்த 3ல ஒன்று செய்யலாம். தடையெல்லாம் நீங்கி அவர் பள்ளிவாயிலுக்கு மஸ்ஜித் ஹராமுக்கு வந்தடைந்து உம்ராவை செய்துவிட்டு அதற்கு பின்னால் இஹ்ராம் ثم حل منها متمتعا بذلك الحل الى ان يشرع في اعمال الحج, ஹஜ்ஜுடைய கடமையை செய்யும் வரைக்கும் இஹ்ராமை களைந்து அவர் சாதாரண நிலைக்கு வந்தால், அதே போல வகதாமன் கரல பைன ஹஜ் வல் உம்ரா, ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒரே நியத்தில் வைத்து செய்யக்கூடியவர்கள் இந்த 2 சாராரும் فإن عليه ذبح ما قدر عليه على ذبحه من الإبل أو البقر أو الغنم, அவரால் முடியுமான ஒட்டகத்தையோ மாட்டையோ அல்லது ஆட்டையோ அவர் என்ன செய்ய வேண்டும்? பலி கொடுக்க வேண்டும். அது முடியாதவர்கள் பலியசும் பதிலம் இந்தாரிக்கு 10 ஐயாம், 10 நாட்கள் நோன்பு நோக்கட்டும். ثلاثة منها في أثناء الحج وسبعة إذا عاد إلى أهله, 3 ஹஜ்ஜிலேயும் வீட்டுக்கு வந்த பின்னால் 7 படிக்க வேண்டும். وهذا الحكم للمتمتع الذي ليس أهله من حاضر المسجد الحرام, مسجد الحرام வசிக்காத முத்தமத்தியருக்கு தான் இந்த சட்டம். ثم أمر سبحانه وتعالى بتقواه, பின்பு அல்லாஹ் தக்வா செய்யுமாறு கட்டளையிடுகிறான். தக்வா என்றால் وذلك بامتثال أوامره واجتناب نواهيه وليعلم العباد أن الله شديد العقوبة لمن خالف ما أمر به وعلموا أن الله شديد العقاب என்றால் அல்லாஹ் தஆலா அவனுக்கு மாற்றம் செய்யக்கூடியவர்களை கடுமையாக தண்டிப்பவன் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு ثم يخبر عز وجل عن توقيت الحج, ஹஜ்ஜுக்குரிய நேரம் என்ன? அல் ஹஜ் அஷ்ஹுரு மஅலூமாத் என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். அதை குறிப்பிட்ட ஷவ்வால், துல்கஅதா, அஷ்ஹுரு தில் ஹஜ்ஜா, இவைகள் தான் அந்த நாட்கள். வமன் அஹ்ரம பில் ஹஜ் ஃபி தில்க அஷ்ஹுரி, இந்த மாதங்கள் யாராவது ஹஜ்ஜுக்கு நியத்து வைத்தால், வமன் அஹ்ரம பில் ஹஜ்ஜி, அஹ்ரம பில் ஹஜ்ஜின்னா இஹ்ராம் அணிந்தால் அல்ல, விளங்குதா? இஹ்ராம் அணிந்தால் என்று சொன்னால் தான் எங்களுக்கு அப்படித்தான் எங்களுக்கு பிரச்சனை வந்தாதான் நிறைய சட்டங்கள் எங்களுக்கு விளங்குறதுக்கு சிக்கலாக அஹ்ரம இஹ்ராம் என்று சொன்னால் நாங்க இஹ்ராமுடைய ஆடையத்தான் நினைக்கிறோம். இஹ்ராமுடைய ஆடையத்தான் நாங்க நினைக்கிறோம். இல்ல, எங்கெல்லாம் குர்ஆன் சுன்னாவுல ஃபிக்ஹ் கிதாபுல அஹ்ரம்னு வருதோ அங்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஹஜ் உம்ராவுக்காக நீயத்து வைத்தால் என்றுதான் நாங்க அர்த்தம் கொடுக்கணும். அப்ப லபிஸ லிபாஸல் இஹ்ராம், என்ன இஹ்ராமுடைய ஆடை அணிகிறதுக்கு லபிஸல் இஹ்ராம்னு சொல்லுவாங்க. லபிஸல் இஹ்ராம் வந்தால்தான் இஹ்ராமுடைய ஆடை அணிந்தால் கருத்து. ரைட்டா? சட்டம் எல்லாம் எப்படி ஆகும்? நீயத்தில் இருந்தாலே தவிர நாங்க ஆடை அணிகிறத்தை வைத்தல்ல. விளங்குதா? ஆடை அணிகிறத்தை வைத்து
சொன்னா சிக்கலாயிடும் எங்களுக்கு. ஆனா வீட்டுல இந்த ஆடை அணிஞ்சு அங்கிருந்தே என்ன செய்ய முடியாது, எங்களுக்கு இஹ்ராமிலே தடை செய்யப்பட்ட விடயங்களை எல்லாம் செய்ய முடியாமல் போய்விடும். ஆடையை வைத்து நாங்கள் சட்டம் இயற்றினார், நியத்தை வைத்து இயற்றினா அப்ப எங்களுக்கு மீகாத்தில் இருந்து தான் சட்டம் ஸ்டார்ட். அப்ப யாரு அப்படி நியத்து வைக்கிறாரோ ஹஜ்ஜுக்கு, فعليه أن يجتنب جماع النساء ومقدماته. அவர்கள் ஜிமாவை அதனுடைய முகத்திமாத் என்றால் ஜிமாவோடு சம்பந்தப்பட்ட அதனுடைய முன் ஏற்பாடுகள் அவர் அனைத்தையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். ولا يتحدث بذلك في حضرتهن, அது சம்பந்தமான விடயங்களை பெண்களுக்கு முன்னால் பேசக்கூடாது. ويجتنب أيضا جميع المعاصي والتي منها محظورات الإحرام, அனைத்து பாவங்களையும் தவிர்த்து கொள்ள வேண்டும். அதில் மிக முக்கியமானது இஹ்ராமிலே தடை செய்யப்பட்ட விடயங்கள், இஹ்ராமுடைய நியத்துக்கு பின்னால் தடை செய்யப்பட்ட விடயங்கள். வசிபாப் அல் முஸ்லிம், பெண் முஸ்லிம்களுக்கு ஏச்சு பேச்சில் ஈடுபடுவது, தேவையில்லாமல் ஒல் ஜிதால் வெற்றை விடுவது, முஜாதரத்தை வக்தில் ஹஜ்ஜி அஹ்காபிஹி, இது போன்ற தேவையற்ற விவாதங்களில் ஈடுபடக்கூடாது. قد بينها تعالى أتم بيان وأوضحه, وعليه أن يدع المراء والمنازعة بالمخاصمة, وأخبر سبحانه عباده أن ما يعملون من خير فإنه به عالم وما تفعل من خير يعلمه الله. அவர்கள் செய்யக்கூடிய நன்மை அல்லாஹ் தஆலா அறிந்திருக்கிறான். ويجزيهم عليه أفضل الجزاء, அவர்களுக்கு அல்லாஹ் கூலியை கொடுப்பார், சிறந்த கூலியை. وأمرهم بالتزود من الأقوات التي تعينهم على الوصول إلى البيت الحرام, மக்காவுக்கு சென்றடை وأداء العبادة, மக்காவுக்கு சென்று அங்கு இபாதத்தை செய்யக்கூடிய அளவுக்குரிய தேவையான ஏற்பாடுகளை, உணவு ஏற்பாடுகளை அவர்கள் செய்து கொள்ள வேண்டும் என்று தஸவ்வது என்று சொல்லியிருக்கிறார். வஅலமஹும், மேலும் அவன் என்ன சொல்கிறான், அறிவிக்கின்றான் அவர்களுக்கு, அன்ன கைர ஸாதி ஹுவ மா அஆனஹும் அலல் வஸூல் இலா நഈமில் ஆখিরা, மறுமையினுடைய இன்பத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஏற்பாடுதான் மிகச் சிறந்தது, அதுதான் தக்வா. தஸவ்வது ஃபஇன்ன கைர ஸாதி தக்வா. ثم خاطب الله عباده الحجاج أنهم إن أتموا مناسك حجهم وتحللوا من إحرامهم فليكثر من ذكره سبحانه وتعالى, وليكن ذكرهم له كذكرهم مآثر آبائهم, بل عليهم أن يذكروه بأشد من ذلك. இப்படி அதனுடைய விளக்கங்கள் அப்படியே தொடர்ந்து செல்கின்றன. இதை நாங்கள் தோடு நாங்கள் முடித்துக் கொள்வோம். அது ஏனென்றால் அதே அந்த விஷயங்கள் எங்களுக்கு தஃசீர்ல மிக விளக்கமாக வரும். அதை சொன்னதுக்கான காரணம், இந்த மாடல் இஜ்மாலி என்றால் என்ன என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. அடுத்ததாக ஆசிரியர் அவர்கள் என்ன செய்கிறார்கள், வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ் என்ற வசனங்களுக்குரிய தஃசீரை ஒவ்வொரு பகுதியாக வெளிப்படுத்துகிறார். தஃசீருல் ஆயாத் இப்போதான் ஸ்டார்ட் ஆக போகுது. அடுத்த வகுப்புல நாங்கள் இந்த தஃசீரை இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பார்ப்போம். இத்தோடு எங்களுடைய வகுப்பை நாங்கள் நிறைவு செய்து கொள்வோம். ஜஸாக்குமுல்லாஹு கைரான். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் நீங்கள் தனிப்பட்ட முறையிலோ அல்லது குழுமத்திலோ நீங்கள் அனுப்பி வைக்கலாம். அடுத்த வகுப்புக்கு வரும்பொழுது இந்த இன்னும் 20 பக்கங்கள் இதில் எஞ்சி இருக்கின்றன. அவற்றை முழுமையாக நீங்கள் இன்ஷா அல்லாஹ் படித்து குறிப்பெடுத்து விட்டு வந்து பாருங்கள். உங்களுடைய விளக்கம் அதை படிக்காமல் வருவதற்கும் படித்துவிட்டு வருவதற்கும் இடையிலே பெரிய பாரிய வித்தியாசம் இருக்கும். அதை நீங்கள் அனுபவத்தில் செய்து பார்த்தால்தான் அது உங்களுக்கு விளங்கும். நான் எவ்வளவு சொன்னாலும் இல்லாட்டி விளங்காது. விளங்குதா? جزاكم الله خيرا. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. والسلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. جزاكم الله خيرا أستاذ.